மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஏப்ரல் 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் டி. ஸ்டீவன், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கானத்தம், பிஆர் சிட்டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9442800449, 9442800447. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரம்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாக ஊழியம் செய்திடுங்கள், ஜெபத்தில் நில்லுங்கள். எப்பொழுதும்
இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுங்கள் பலனே, இருப்பதுங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வாய்ப்படுத்தும் தேவனே, பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வாய்ப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார். எங்கே பார்த்தாலும் வெயிலின் கொடூரம் பயங்கரமாக இருக்குல்ல? ஆமாம், ஒரு பக்கம் எலெக்ஷன், மற்றொரு பக்கம் வெயிலின் கொடூரம் பயங்கரமாய் தமிழகம் தீப்பற்றி எறிவது போல் இருக்கிறது. இவைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு சகாயம், ஒரு காலம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில ஆலோசனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தாவீது ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்: சுபக்காதபடியினாலும் தேட வேண்டிய பிரகாரம் தேடாததினாலும் கர்த்தர் நம்மேல் அடிவிழ பண்ணினார். இங்கு சொல்லி ஜனங்களை ராஜா எச்சரிக்கிறார். நாம் அதை சுமக்க வேண்டிய விதத்தில் சுமக்காததுனாலும், எதை? கர்த்தருடைய வார்த்தையை. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஹார்ட் அட்டாக் வந்துருந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வயதான தாயாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். ஒரே டென்ஷன், ஒரே கவலை. வயதானவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கவலை, வேதனை எல்லாரையும் தாக்குகிறது. எதையாவது சுமக்கிறாங்க மனிதர்கள். அந்த இருதயம் சும்மாவே இருக்காது. சாத்தான் ஏதாவது கலைகளை கொண்டு வருவான், கவலையை கொண்டு வருவான், டென்ஷனை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான். தூங்குற நேரம் தூங்குறதில்ல, சாப்பிட்ற நேரம் சாப்பிட்றதில்ல, ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிறதில்ல. அப்படியே இஷ்டப்படி ஓடி எல்லாம் தாறுமாறாக நடக்கிறது. ஆனால் தாவீது ரொம்ப அருமையாக ஜனங்களை ஆலோசனை சொல்லி எச்சரிக்கிறார். நீங்கள் அதை சுமக்க வேண்டிய விதமாய் சுமக்கலை, தேட வேண்டிய விதமாய் தேவனை தேடலை. ஆகவே கர்த்தர் நம்மேல் அடிவிழ பண்ணினார். இந்த தடைகள், எதிர்ப்பு, போராட்டம் எல்லாம் நாம் நம்முடைய அகந்தை நிமித்தம், கர்த்தரை புறக்கணித்த நிமித்தம் வந்ததுன்னு சொல்றார். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, போராட்டம் வந்தால் சொல்லுவோம், உன்னால தான். கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவார், உன்னால தான். மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, உங்களால் தான். ஆமாம், உங்களால் நம்ம தவற சரி பண்ணிக்க விரும்ப மாட்டேன்றோம். ஆனால் தாவீதை பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாய் ஆண்டவரை தேடி தன்னை அர்ப்பணிக்கிறார். வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை தாங்க இந்த உலகத்தில் பாரமில்லாதது, கவலையெல்லாம் அப்புறப்படுத்துறது. இன்னைக்கு அது இல்லாதனால தான் பிசாசின் இச்சைகளையும் கவலைகளையும் போராட்டத்தையும் சுமந்து தொய்ந்து போகிறோம்.
இயேசு ரொம்ப அருமையாக சொன்னார். மத்தேயு 11:30 நாம் எடுத்து வாசித்தால், என் நுகம் மென்மையாகவும் என் சுமை எளிதாகவும் இருக்குன்னார். என் நுகம் எப்படி இருக்குமா? மெதுவாக, என் சுமை எளிதாக இருக்கும். அது யாரோ ஒரு சின்ன பிள்ளை கூட பஞ்சு மாதிரி தூக்கிடலாம். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து ஆண்டவரை துதிச்சு பாடி ஒரு வசனத்தை நீங்கள் பைபிளை வாசித்துருங்களே, அன்னைக்கு உங்கள் நுகங்களெல்லாம் கலட்டி வைக்கப்படும், பாரமெல்லாம் பறந்து போகும். ஒரு மென்மையான தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும். கடினமானதை ரொம்ப லகுவாக்கிடுவார். அதற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசுவா என்ற ஒரு தேவ மனுஷனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜனங்களை கானானுக்குள் மோசேயின் பிறகு யோசுவா தான் நடத்துகிறார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. நிச்சயமாக எந்த போட்டிலையோ கப்பலையோ போக முடியாது, அவ்வளவு ஆர்ப்பரிக்கிற தண்ணி. இப்போ அக்கறைக்கு போகணுமே, யோர்தானை கடந்து எரிக்கோவை கடந்து கானானுக்கு போகணுமே. அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரா. என்ன ஆலோசனை தெரியுமா? நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் இந்த யோர்தானில் பட்ட உடனே யோர்தான் 2ஆய் பிரிந்து குவியலாக நிற்கும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லி அந்த யோர்தானை கடப்பதற்கு கையாண்ட வழி என்னன்னா, கடற்படை விமானப்படையை அனுப்பியல்ல. என்ன செய்தார்? இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர் ஆசாரியர்களை அந்த யோர்தானில் முன்னாடி நிறுத்து. அவங்களுக்குள்ள எப்பவும் வார்த்தை இருந்தது, துதி இருந்தது. அவங்க போய் அந்த யோர்தானில் காலை மிதித்த உடனே அது குவியலாக நின்றது. இஸ்ரவேலர் அக்கறைக்கு போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு இருக்கிறார்ல. அதை விட்டுட்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து, சாத்தானுடைய மனிதர்களுக்கு இடம் கொடுத்து, இந்த கவலை அந்த கவலை, அவங்க சொன்னாங்க இது, இந்த நாள் இந்த நேரம் இந்த சாஸ்திரம், இப்படிலாம் இந்த எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் மாமியார் சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க. இது என்னத்துக்கு? கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? அவரை சுமக்கத்தாங்க இந்த மண்பாண்டங்களில் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோமா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4:7 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த மண்பாண்டங்களில் அவருடைய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் தேவையில்லாத பாரங்கள் கவலைகளை அகற்றி அவருடைய மென்மையான வார்த்தையை நீங்கள் சுமந்து எல்லா தீங்குக்கும் விலகி சமாதானத்தோடு அவரை பின்பற்றி வாழ இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ, தேவையில்லாத பாரங்கள் வருத்தங்களை அகற்றி தேட வேண்டிய விதத்தில் உம்மை தேடவும், ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கவும், உம்முடைய வார்த்தையை சுமக்க வேண்டிய விதத்தில் சுமக்கவும் உதவி செய்யும். இந்த நாளில் அனுகூலமான ஒரு வழி அவர்கள் வாழ்க்கையில கைகூடி வரட்டும். கர்த்தர் நன்மை உண்டாக நினைத்தருளும், அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயர்வுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.